ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே போகிறோம்னா கிளியூர் ஃபால்ஸ் குளிக்க போகிறோம். இந்த அநேகமாக கீழே தான் போகணும். கீழே பாருங்கள் எத்தனை அடி. இது கிட்டத்தட்ட ஒரு 2748 அடின்னு சொல்கிறாங்க. நம்ம போய் பார்த்தா தான் தெரியும் என்னண்டு. வாங்க போவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. ஒவ்வொரு படிக்கட்டையும் ஒவ்வொரு இதுக்கு ரொம்ப செங்குத்தாக இறங்குது. அதனால தான் சேஃப்டிக்காக இந்த இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் வரும்போது வர ஆட்கெல்லாம் இதை பார்த்து வயசானவங்களாம் துரு பிடிச்சிருக்கு. இரும்பு துரு பிடிச்சிருக்கு. ஆமாம், எல்லாம் இரும்பு பிடிக்கும் ரொம்ப குளிரா வேற இருக்கு. நீங்க வரும்போது சொட்டர் எடுத்துட்டு வரணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நல்லா குளிராக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வர்ற வயசான ஆளுங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து சொட்டரோட வாங்க. பின்னாடி ஆளு. ஓகே சாரி. ஓகே பரவாயில்ல வாங்க. இதனால நீங்கள் வர ஆளுங்க கொஞ்சம் நல்லா பார்த்து வயசான ஆனவங்கள நல்லா கைதாங்களாக கூட்டிகிட்டு வாங்க. எங்கள் குரூப்லேயே ஒரு வயசான ஆள் இருக்காரு. ஆமாம், அவர் முன்னாடி வந்து கைதாங்களாக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த ப்ளூ சட்டை முன்னாடி போகிறாப்புல. டவுசர் விழுகுது. கவர்மெண்ட்டுக்கு வந்து பாதை எப்படி போகணும்னு தெரியல. ஆனால் அவங்க வந்து பாதை வந்து இந்த மலைகளை வெட்டி அந்த மலைகளுக்கு இடையான பாதைகளை சரி செய்து அதுக்கான இரும்பு பாதைகளை அமைத்து சைடில் வந்து நாங்கள் சேஃப்டிக்காக இரும்பு கம்பிகளை வைத்து எங்களுக்காக சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வர்றாளுக்கு வந்து அந்த வயசானவங்க இந்த மாதிரி வியூ பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா வியூஸ்லாம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இடத்துல இருந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம். லோட் ஆகுது. சொல்லுங்க. பாருங்க, நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கு வரும்போது டவுசர் எடுத்துகிட்டு வந்துருங்க. இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துருங்க. சட்டிக்கிட்டே போடாதே, உறிஞ்சிட்டு போயிரு. அப்புறம் உங்கள் மானம் கப்பல் ஏறிடு. ஆமாம் ஆமாம், இன்னும் 50 படி இருக்கு. ஆமாம், இன்னும் 50 படிக்கிட்டு இருக்கான். போய் பார்ப்போம். இந்த மாதிரி சப்பக்கல்ல செருப்பை கழட்டி அடிக்கணும். இந்த மாதிரி டூருக்கு வந்தவங்க இந்த மாதிரி அவதூறான செயல்களில் ஈடுபடும் போது நீங்கள் என்ன பண்ணணும், 199 கால் பண்ணி இவனை செருப்பு கட்டி அடிக்கிற மாதிரி செய்யணும். ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்கு. மூச்சு விட முடியல. தேவைக்கு ஏற்ற மாதிரி மூச்சு விட்டுக்கோங்க. ஆமாம், தேவைக்கு ஏற்ற மாதிரி மூச்சு விட்டுட்டு உங்களுக்கு அதுக்கு மேலே சேர்ந்தா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இதை எடுத்து நசுக்கிட்டு மோப்பம் முடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி சிலந்தா அந்த வயசான ஆள் இந்த மாதிரி பாருங்கள் சிகரெட் எடுத்து வச்சுக்கிட்டு. ஏற்கனவே இங்கே ஆஸ்துமா பேஷண்ட் இவர் சிகரெட்டை ஊதலாமா? மூத்தக்குடி தலைவர் இவர் தான் எங்கள் சங்க தலைவர். ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க ப்ரோ. சங்க தலைவர் இவர் ஏன் இப்படி பண்ணுறாருன்னா, இவருக்கு அடுத்த வருஷமாச்சு கல்யாணம் ஆகணும். இன்னும் எவ்வளோ தூரம் நடக்கணும்? பார்த்துறங்க. காது வேற அடிக்கடி லீவ் அடைச்சிட்டு லீவ் வெளியே வருது. வேலைக்கு போயிருக்கலாம். பேச்சு போன புண்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணது என் தப்பா போச்சு. கிளியூர் ஃபால்ஸ் குளிக்க போறோமே. இந்த மாதிரி பைத்தியங்களை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த மாதிரி பேசுறது தவிர்க்கிறது நல்லது. இந்த மாதிரி வீடியோ பார்க்காம இருக்கிறது நல்லது.
இல்லை தடி பாப்போம் செருப்பா எங்க செருப்பு அவன்கிட்ட போய் எடுத்துவாங்கடா சரி தம்பி செல்ஃபி எடுக்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.